கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பாருங்கள், நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா 19 அதிகாரம். சகேயு என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்கிறோம். பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எரிகோ வழியாய் இஸ்ரவேல் தேசத்திலே உலாவி கொண்டிருந்த நாட்களில் தேவனாய கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த தேசத்திலே செய்து கொண்டிருந்த நாட்களிலே சகேயு என்கிற ஒரு மனிதன், அவன் பாருங்கள், ஆயக்காருக்கு தலைவனாக இருந்தானாம். ஐஸ்வர்யமானமாக இருந்த சகேயு என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவன் ஐஸ்வர்யவானாக இருந்த ஒரு மனிதன், ஆயக்காருக்கு தலைவன், வரி வசூலிக்கிறவன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த மனிதன் இந்த இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்ற வாஞ்சையோடு, இந்த இயேசு நிறைய அற்புதங்கள் செய்கிறாரே, நிறைய பேரை மரித்தோர்களை உயிரோடு எழுப்புகிறார், நோய்வாய்ப்படுக்கையில் கிடக்கிறவர்களை எழுப்பி விடுகிறார், திமிர்வாதக்காரனை குணமாக்குகிறார், பாவங்களை மன்னிக்க எனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லுகிறார் என்பதை எல்லாம் இந்த சகேயு கேள்விப்பட்டு, அப்போ இவர் எப்படி இருப்பாரோ, இவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கும்படி அந்த வாஞ்சையாய் இந்த மனிதனுக்கு இருதயத்துக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றியிருக்கிறது. இன்றைய நாளிலும் நீங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுடைய இருதயத்திலே காணப்படலாம். நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர். அவர் உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தெய்வம். அவர் உலக இரட்சகராக தான் கடந்து வந்தார் பாருங்கள். அப்போது இந்த இயேசு கிறிஸ்து இந்த சகேயு பார்க்கும்படியாய், இப்போ இவனுடைய எண்ணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை பார்க்கக்கூடாது, ஆனால் இவன் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான். அப்படி அவன் எண்ணிக்கொண்டிருக்கிற போது அந்த லூக்கா 19 அதிகாரம் அதே 5 வசனத்திலே இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்தார். அப்போது இந்த சகேயு எங்கே இருக்கிறான் பாருங்கள், முன்னாக ஒரு காட்டத்தி மரத்தின் மேலே ஏறி இருந்து பார்க்குறான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறான். அப்போ இவன் நினைத்தான், அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு என்னை பார்க்க முடியாது, ஆனால் நான் பார்த்து விடுவேன், இவனுக்குள்ள நான் இருக்கிற மனிதன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அந்த காட்டத்தி மரத்தின் மேலிருந்து உற்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போது இயேசு கிறிஸ்து அந்த காட்டத்தி மரத்தின் பக்கத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை நோக்கி, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னாராம். அப்போது நாம் நினைக்கலாம் பாருங்கள், நாம் எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் காணவில்லை, எல்லா மனிதரையும் ஆண்டவர் காண்கிறார் பாருங்கள், எல்லாரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லார் செய்த காரியங்களும் எல்லோரும் அவருக்கு முன்பாய் தான் காணப்படுகிறது. அப்போது அந்த சகேயு நினைத்தான், என்ன, நான் பார்த்து விட்டு போகலாம் என்று. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை கண்டார். நீ இறங்கி வா என்று கூப்பிட்டான், உன் வீட்டிலே இருந்து தங்க வேண்டும் என்று சொன்னான். அப்போ உடனே பாருங்கள், லூக்கா 19 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அப்போ இவன் செய்த காரியத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புவிக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டுக்குள் கடந்து சென்ற உடனே இவனுக்கு அந்த ரட்சிப்பு வந்து விட்டது பாருங்கள். அப்போது நீங்கள் இன்றைக்கும் இந்த நாளிலும் உங்கள் மன வேதனையிலே, பயங்கர பாரத்திலே, பாவ பாரங்களிலே காணப்படலாம். ஐயோ, இதை செய்து விட்டேனே, அந்த மனசாட்சி குத்தி கொண்டே காணப்படலாம். அப்போ இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து பாருங்கள், ஹல்லேலூயா, கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் மட்டும் போக மாட்டார். அவர் உலக இரட்சகர். எந்த மதத்தினரையும் ஆண்டவர் சந்திக்க போதுமானவர். எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கடந்து வருவார். அப்போது அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அதே லூக்கா 19 அதிகாரம் 9 வசனத்திலே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். அப்போ ஆபிரகாமுடைய குமாரனாய் நீயும் இருக்கிறாய். அப்போ இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வீட்டிலே, உங்களுடைய இருதயத்திலே கடந்து வந்தால் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு என்றால் என்ன? ஒரு பாதாளத்து குழியிலிருந்து நாம் மீட்டு கொள்ளப்படுவது, ஒரு குழிக்குள்ளாய் விழப்போகிறோம், அதிலிருந்து நாம் மீண்டு வருவது தான் ரட்சிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்கிறவர்களாய் இன்றைய நாள் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவராய் இயேசு பேசுகிறார், என்னை ஏற்றுக்கொள் என்று. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், இயேசு கிறிஸ்துவை தேடு, இயேசுவே என்னை இருதயத்தில் வாங்கப்பா,
நிறைய பேர் ஒதுங்கி காணப்படலாம். வேதனையும் துக்கமும் ஐயோ மாட்டிக்கொண்டிருக்கிறதே இருக்கலாம். இருதயத்தில் சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கலாம். இயேசுவை கூப்பிடுங்க. இயேசு கடந்து வந்தால் உங்களுக்கு ரட்சிப்பும் நிச்சயம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு இருதயத்திலும், ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நீர் கடந்து செல்வீராக. அப்போ இயேசு கிறிஸ்து கடந்து வந்தால் அங்கே ரட்சிப்பின் சமாதானம் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மூலம் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.